நாம இந்த செக்ஷன்ல ஒரே கம்ப்யூட்டர்ல ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரே கம்ப்யூட்டர்ல ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்றத மல்டி பூட்னு சொல்லுவோம். மல்டி பூட்ல என்னென்ன ஃபைல் ஸ்டார்ட் அப் ஃபைல், இந்த ஸ்டார்ட் அப் ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல 2000 ப்ரொஃபஷனல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணிருக்கோம். இதே கம்ப்யூட்டர்ல தான் நம்ம எக்ஸ்பியும் லோட் பண்ண போறோம். அப்படி லோட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். சி டிரைவ். இந்த சி டிரைவ்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு டூல்ஸ், ஃபோல்டர் ஆப்ஷன், வியூ, ஷோ ஹிடன் ஃபைல்ஸ், ஹைட் த ப்ரொடெக்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸை காட்டுட்டுமான்னு கேக்குது. நம்ம எஸ் கிளிக் பண்றோம், ஓகே கிளிக் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டி லோடர்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் தான் ரொம்ப முக்கியமான ஃபைல். அதே மாதிரி ntdetect.com ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ரெண்டு ஃபைலும் பூட்டிங்ல ரன் ஆகும். நம்ம எக்ஸ்பி லோட் பண்ண பிறகு இந்த ஃபைல் சைஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வருதாங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம முதல்லயே ஒரு நோட் பேட் ஓபன் பண்ணி அந்த நோட் பேட்ல இந்த ஃபைலுடைய சைஸை என்டர் பண்ணிக்கிறோம். 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல என்டி லோடர் ஃபைலுடைய சைஸ் உங்களுக்கு 210K வருது. இதுவே ntdetect.comங்கிற ஃபைலுடைய சைஸ் உங்களுக்கு 34K வருது. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ண பிறகு இந்த சைஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணணும். இதை நம்ம சி டிரைவ்ல டெஸ்ட்ங்கிற பேர்ல சேவ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணும்போது அதே கம்ப்யூட்டர்ல ரெண்டாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்றாங்க. நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உள்ள இருந்து தான் இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்கணும். அதாவது 2000 ப்ரொஃபஷன்ல நாம எக்ஸ்பி சர்வீஸ் பேக் 2 உடைய சிடியை இன்சர்ட் பண்ணிருக்கோம். இந்த சிடியை நம்ம ஆட்டோ பிளே கொடுக்குறோம். நீங்க சிடியில பூட் அப் பண்ணீங்கன்னா டியூல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டா ஒர்க் பண்ணாது. அதனால ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உள்ள இருந்து தான் எக்ஸ்பியை இன்ஸ்டால் பண்ணும். இந்த மாதிரி லோட் பண்ணும்போது ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை முதல்ல லோட் பண்ணணும். அதாவது 2000 ப்ரொஃபஷனல் லோட் பண்ண பிறகு தான் நீங்க எக்ஸ்பியை லோட் பண்ணணும். எக்ஸ்பியை லோட் பண்ண பிறகு உங்களால 2000 ப்ரொஃபஷனல் லோட் பண்ண முடியாது. அதனால இப்ப இன்ஸ்டால் எக்ஸ்பிங்கிறத கிளிக் பண்றோம். இதுல அப்கிரேட் கிடையாது, நியூ இன்ஸ்டலேஷன்ங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க அப்கிரேட் செலக்ட் பண்ணீங்கன்னா 2000 ப்ரொஃபஷன் எக்ஸ்பியா மாறிடும். அப்புறம் உங்களுக்கு 2000 ப்ரொஃபஷன் ரன் ஆகாது. கம்ப்யூட்டர்ல எக்ஸ்பி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் ரன் ஆகும். அதனால நியூ இன்ஸ்டலேஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அக்ரிமெண்ட்டை சைன் பண்றோம். கீயை நம்ம என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். கீயை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் வருது. இதுல இங்கிலீஷ் டிஃபால்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்டேட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டான்னு கேக்குது. நோங்களை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. இப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்பி ப்ரொஃபஷனல் செட்டப்புக்கு உள்ள போகுது. ஏற்கனவே நம்ம எக்ஸ்பி லோட் பண்ணி பார்த்திருக்கோம். அதனால நம்ம இதை ஃபாஸ்டா லோட் பண்ணிக்குவோம். என்டர் பிரஸ் பண்றோம். ஏற்கனவே வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதாங்கிறத செக் பண்ணுது. நீங்க எந்த ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லணும். சி டிரைவ்ல ஏற்கனவே 2000 ப்ரொஃபஷன் ரன் ஆயிட்டு இருக்குது. இதே டிரைவ்ல நீங்க எக்ஸ்பியை லோட் பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிறத பார்ப்போம். நீங்க டியூல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது அடுத்த பார்ட்டிஷன்ல தான் நீங்க லோட் பண்ணணும். நம்ம கிட்ட ஒரு 4 GB இடம் பாக்கி இருக்குது. அதனால நம்ம எக்ஸ்பியை இந்த 4 GB இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு 4 GB செலக்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். பார்ட்டிஷன் NTFS செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஃபார்மேட் ஆகுது. ஃபைல்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் மோட்ல காப்பி பண்ண பிறகு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஹார்ட் டிஸ்க்ல 2000 XP ரெண்டுமே லோட் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி லோட் பண்றத மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அப்படி லோட் பண்ணா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, சி டிரைவ்லயே உங்களுக்கு 2000 XPயும் இருக்குது. ரெண்டுமே ஒரே ரிஜிஸ்ட்ரியை ஷேர் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரே ரிஜிஸ்ட்ரியை ஷேர் பண்ணீங்கன்னா 2000ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரியும் எக்ஸ்பில இருக்கிற ரெஜிஸ்ட்ரியும் கான்ஃபிளிக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம டைனமிக் லிங்க் லைப்ரரின்னு சொல்லுவோம், DLL ஃபைல்ஸ். இந்த DLL ஃபைல்ஸ் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலையும் மாறும். அப்ப 2000 XPயும் சி டிரைவ்லயே இருந்ததுன்னா DLL ஃபைல்ல கான்ஃபிளிக்ட் வர ஆரம்பிக்கும். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் லோட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உள்ளார இருந்து லோட் பண்றீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல மட்டும் தான் அந்த சாஃப்ட்வேர் கரெக்டா ஒர்க் பண்ணும். இதுவே இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல போனீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஒரு ப்ரோக்ராம்ல
ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் செட் பண்ணுவீங்க, அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணணும்னா. அப்படி செட் பண்ணீங்கன்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல அந்த ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல மட்டும்தான் அது கரெக்டா ஒர்க் பண்ணும். இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல லாக் பண்ணீங்கன்னா அது ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, எக்ஸ்பியில் அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 2000 ப்ரொவிஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அப்படியே இருக்கும். அப்ப ஜெனரலா நாம டியூல் பூட்ல ஒரே ஹார்ட் டிஸ்க்ல 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்பயுமே லோட் பண்ணக்கூடாது. சில சிச்சுவேஷன்ல லோட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதுல சி டிரைவ்ல உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்பிஏ ரன் ஆகுது. நீங்க டி டிரைவ்ல டேட்டா எல்லாமே வச்சிருக்கீங்க. உங்க கம்ப்யூட்டர்ல திடீர்னு எக்ஸ்பி வந்து ஒர்க் பண்ணல. எக்ஸ்பி ஒர்க் பண்ணலன்னா உள்ள இருக்கிற சி டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ், முக்கியமான நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எக்ஸ்பியை ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ரிப்பேர் பண்ண முடியலன்னா சிடியை போட்டு இன்ஸ்டலேஷனுக்கு போறீங்க. இன்ஸ்டலேஷன்ல எந்த ஹார்ட் டிஸ்க்ல எக்ஸ்பியை லோட் பண்ணணும்னு கேட்கும். சி டிரைவ்லயே லோட் பண்ண சொல்றீங்க. இப்ப சி டிரைவ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாத ஒரு எக்ஸ்பி இருக்குது, ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பி இருக்குது. இந்த ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பியில உள்ள போய் உங்க ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில காப்பி பண்ணி எடுத்துக்கிறீங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு நீங்க சி டிரைவை முழுசும் ஃபார்மேட் பண்ணிட்டு புதுசா ஒரு எக்ஸ்பியை தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், லோட் பண்ணிக்கணும். எக்ஸ்பியில டேட்டாவை எடுக்க முடியல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யலன்னா, வேற டிரைவ் இல்லங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க எக்ஸ்பியை ஒரு தடவை அதே டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள இருந்தா ஒழுங்கா ஒர்க் பண்ணாது. அதனால இன்னொரு தடவை சி டிரைவை ஃபார்மேட் பண்ணிட்டு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்பி மட்டும் போட்டுக்கிறீங்க. இப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம இன்ஸ்டலேஷனுக்கு போறோம். இப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆனதும் எக்ஸ்பி வந்து மேல மெனுல டிஸ்பிளே ஆகுது, கீழே 2000 ப்ரொஃபஷனல் டிஸ்பிளே ஆகுது. கம்ப்யூட்டர் எக்ஸ்பி இன்ஸ்டலேஷனை கண்டினியூ பண்ணுது. ரீஜனல் லாங்குவேஜ் செட்டிங்ஸ்ல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். யூசருடைய நேம் தரணும், ஆர்கனைசேஷன் நேம் நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இப்ப கம்ப்யூட்டருக்கு நேம் விட்னஸ் PC1, அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு நெக்ஸ்ட், டேட் அண்ட் டைம்ல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெட்வொர்க்ல டிபிக்கல் செட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். ஒரு குரூப் நம்ம டொமைன்ல இப்ப கம்ப்யூட்டர் மெம்பர் ஆகல, நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆன பிறகு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். இப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆனதும் நீங்க எக்ஸ்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு போறீங்களா 2000 ப்ரொஃபஷனலுக்கு போறீங்களான்னு கேக்குது. நம்ம எக்ஸ்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். இப்ப நம்ம எக்ஸ்பில லாகின் ஆயிருக்கோம். எக்ஸ்பில லாகின் ஆனதும் சி டிரைவ் ஓபன் பண்றோம். சி டிரைவ்ல நம்ம ஏற்கனவே டெஸ்ட்ங்கிற ஃபைல் வச்சிருந்தோம். இதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸை காட்டுறதுக்காக நம்ம திரும்பவும் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் காட்ட சொல்றோம். என்டி லோடர் ஃபைல பாத்தீங்கன்னா 245 KB இருக்குது. நம்ம ஏற்கனவே இருந்தது 210 KB இருந்தது. அதே மாதிரி NTDirect.com பாத்தீங்கன்னா 47K இருக்குது, இங்க 34K இருக்குது. அப்ப 2000 லோட் பண்ணும்போது 2000 சிடியில இருக்கிற ஃபைல் தான் உங்களுக்கு இங்க காப்பியில இருக்குது. அதே கம்ப்யூட்டர்ல நம்ம எக்ஸ்பியை லோட் பண்ணும்போது எக்ஸ்பியினுடைய சிடியுடைய என்டி லோடரு NTDirect.com உங்களுக்கு இதுல ஓவர் ரைட் ஆயிடுச்சு. அப்ப ஃபியூச்சர்ல இது மாதிரி டியூல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓடுற கம்ப்யூட்டர்ல என்டி லோடர் மிஸ்ஸிங் உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா நீங்க 2000 சிடியில இருந்து ஃபைலை காப்பி பண்ணி போடக்கூடாது. எக்ஸ்பி சிடியில இருக்கிற ஃபைல் தான் நீங்க காப்பி பண்ணி போடணும். ஏன்னா எக்ஸ்பி ஃபைல் சிடி தான் இப்போ ஒர்க் பண்ணும். உங்களுக்கு டிஃபால்ட்டா எக்ஸ்பி தான் இப்போ லோடிங் ஆகும். அதை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் மை கம்ப்யூட்டர் ரைட்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், அதுல அட்வான்ஸ்டு, அதுல ஸ்டார்ட் அப் அண்ட் ரிகவரின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை செட்டிங்கை செலக்ட் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸுக்கு நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணலன்னா எக்ஸ்பி கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஆன் ஆயிடும். நீங்க 2000 ப்ரொஃபஷனுக்கு போகணும்னா டவுன் ஏரோவை பிரஸ் பண்ணி இமிடியேட்டா நீங்க என்டர் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா இங்க மாத்தலாம். நம்ம இந்த எடிட்டை கிளிக் பண்றோம். இந்த boot.ini ஃபைல்ல தான் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. டைம் அவுட் வந்து 30 செகண்ட்ஸ். டிஃபால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ், அதாவது பார்ட்டிஷன் 2ல இருக்குது. பார்ட்டிஷன் 2ங்கிறது உங்களுக்கு விண்டோஸ் எக்ஸ்பி ப்ரொஃபஷனல். நீங்க டிஃபால்ட்டை மாத்ததுன்னா இந்த இடத்துல மாத்தலாம். இப்ப இந்த இடத்துல மாத்துறோம்.
மாத்திட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம இந்த ஃபைலை ஓபன் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா விண்டோஸ் NT தான் உங்களுக்கு டிஃபால்ட். அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பூட்டிங் ஆர்டரை மாத்துறதுனா நீங்க இந்த இடத்துல மாத்திக்கலாம். நம்ம C டிரைவ்ல ஓபன் பண்றோம். அதே மாதிரி E டிரைவும் ஓபன் பண்றோம். C டிரைவ்ல WinNTங்கிற ஃபோல்டர்ல தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். 2000 ப்ரொஃபஷனல் WinNTங்கிற ஃபோல்டர்ல தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணோம். இதுவே XP பாத்தீங்கன்னா விண்டோஸ்ங்கிற ஃபோல்டர்ல தான் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நீங்க ரன் பண்ணும்போது இந்த ஹார்ட் டிஸ்க் உடைய நேமை ரீநேம் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்க 2000 ப்ரொஃபஷனல் அடிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த டிரைவை ரீநேம் பண்ணும்போது XPன்னு என்டர் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு எந்த டிரைவ்ல எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுன்னு ஈஸியா தெரியும். இப்ப நம்ம பூட்டிங் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதும் முதல்ல போஸ்ட் ரன் ஆகும். போஸ்ட்ங்கிறது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதாவது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதும் CPU, RAM, சிப்செட் எல்லாமே நல்லா இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கும். எல்லாமே செக் பண்ணி முடிஞ்சதும் பயாஸ்ல பூட்டிங் ஆர்டர் நீங்க எப்படி செட் பண்றீங்க அப்படின்னு செக் பண்ணும். ஜெனரலா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிற கம்ப்யூட்டர்ல பயாஸ்ல ஹார்ட் டிஸ்க்ல பூட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப நேரா ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க்ல ஃபர்ஸ்ட் செக்டரை ரீட் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் செக்டர்ல தான் உங்களுக்கு MBR இருக்கும். MBRங்கிறது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டை படிக்கும். இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ல உங்க ஹார்ட் டிஸ்க்ல எப்படி பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கீங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ரெண்டு பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம். C டிரைவ், D டிரைவ்னு பிரிச்சிருக்கோம். C டிரைவ் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ல இருக்கும். அதே மாதிரி D டிரைவ் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க ஹார்ட் டிஸ்க்ல எத்தனை பார்ட்டிஷன் பிரிச்சிருந்தாலும் ஒரே ஒரு பிரைமரி பார்ட்டிஷனை மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவ் பார்ட்டிஷனா மாற்ற முடியும். நம்ம கம்ப்யூட்டர்ல C டிரைவை ஆக்டிவ் பார்ட்டிஷனா மாத்திருக்கோம். கம்ப்யூட்டர் மாஸ்டர் பூட் ரெக்கார்டை படிச்சதும் எது ஆக்டிவ் பார்ட்டிஷன் தெரியும். ஆக்டிவ் பார்ட்டிஷன்ல பூட் ரெக்கார்டை போய் படிக்கும். ஒவ்வொரு பார்ட்டிஷன்லயும் உங்களுக்கு பூட் ரெக்கார்டு இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர்ல C டிரைவ் தான் ஆக்டிவ் பார்ட்டிஷன்ங்கிறதுனால உங்களுக்கு C டிரைவனுடைய பூட் ரெக்கார்டை படிக்குது. உங்க கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது NTLDRன்னு ஒரு ஃபைலை ரூட்ல காப்பி பண்ணோம். பூட் ரெக்கார்ட்ல NTLDR பாயிண்ட் பண்ணிருக்கோம். அதாவது அடுத்தது NTLDR லோட் பண்ணணும் அப்படின்னு பூட் ரெக்கார்ட்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது எழுதியிருக்கும். இந்த NTLDR தான் உங்களுக்கு பூட் ஸ்டாப் லோடர்னு சொல்லுவோம் XPல. இதனுடைய ஃபங்க்ஷன் உங்க கம்ப்யூட்டரை ரியல் மோட்ல இருந்து ப்ரொடெக்டட் மோடுக்கு மூவ் பண்ணும். 1980sல கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்துல கம்ப்யூட்டர்ல 1 MB RAM தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நாம இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 512 MB RAM எல்லாம் மினிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 1 MBல மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும். இந்த 1 MBயை நாம ரியல் மோடுன்னு சொல்லுவோம். நீங்க 512 MB RAM அக்சஸ் பண்றதா இருந்தா கம்ப்யூட்டர் ரியல் மோட்ல இருந்து ப்ரொடெக்டட் மோடுக்கு போனாதான் அக்சஸ் பண்ண முடியும். அப்ப இந்த NTLDR உடைய ஒர்க்கு ரியல் மோட்ல இருந்து கம்ப்யூட்டரை ப்ரொடெக்டட் மோடுக்கு மூவ் பண்றது. அதாவது 32 பிட் ஃபிளாட் மெமரி மோடுன்னு சொல்லுவோம். இந்த மோட்ல போனாதான் உங்களுக்கு டோட்டல் மெமரியை அக்சஸ் பண்ண முடியும். உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஃபேட், NTFS இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரிச்சு வச்சிருப்பீங்க. அந்த பார்ட்டிஷனை படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு NTLDRல இருக்கும். அதாவது ஃபைல் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணும். இது முடிஞ்சதும் NTLDR boot.ini ஃபைலை கால் பண்ணும். உங்களுக்கு அடுத்தது boot.ini ஃபைல் லோட் ஆகும். இந்த boot.ini ஃபைல்ல உங்க கம்ப்யூட்டர்ல 2000 ப்ரொஃபஷனல் பார்ட்டிஷன் 1ல இருக்குது, XP ப்ரொஃபஷனல் பார்ட்டிஷன் 2ல இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதும் இந்த பூட் மெனு தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது XP ப்ரொஃபஷனலுக்கு போறீங்களா 2000 ப்ரொஃபஷனலுக்கு போறீங்களான்னு கேட்கும். நீங்க 30 செகண்டுக்குள்ளார எதையுமே செலக்ட் பண்ணலன்னா டிஃபால்ட்டுக்கு போயிடும். நம்ம கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட் என்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா WinNT பார்ட்டிஷன் 1ல வச்சிருக்கோம். நீங்க 30 செகண்டுக்குள்ளார செலக்ஷன் பண்ணலன்னா பார்ட்டிஷன் 1ல இருக்கிற 2000 ப்ரொஃபஷனல் ரன் ஆயிடும். நீங்க XPக்கு போறதா இருந்தா டவுன் ஏரோவை பிரஸ் பண்ணி XPயை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்டர் பிரஸ் பண்ணுவீங்க. அப்படி என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு XPல பூட்டிங் ஆகும். நாம இப்ப XPயை செலக்ட் பண்ணதா நினைச்சீங்க. boot.ini ஃபைல் NTLDRக்கு இன்ஃபார்ம் பண்ணும். யூசர் XPயை செலக்ட் பண்ணிருக்காங்க, XP பார்ட்டிஷன் 2ல இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை NT லோடருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இப்ப NT லோடருக்கு என்ன தெரியும்னா, யூசர் எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு எந்த பார்ட்டிஷனுக்கு போகணுங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். NTLDR அடுத்தது ntdirect.com கால் பண்ணும். இந்த ntdirect.com உடைய மெயினான ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படிங்கறத செக் பண்றதுதான் NTLDR உடைய மெயினான ஒர்க். உதாரணத்துக்கு உங்க கம்ப்யூட்டர்ல என்ன பஸ் யூஸ் பண்றீங்க, கீபோர்டு, டிஸ்க், இன்புட் டிவைஸ், மவுஸ், வீடியோ அடாப்டர், சீரியல் போர்ட், பேரல் போர்ட், ஃபிளாப்பி டிஸ்க் என்னெல்லாம் உங்க கம்ப்யூட்டர்ல அட்டாச் பண்றீங்கிறத முதல்ல செக் பண்ணும். செக் பண்ணிட்டு NT லோடருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும் உங்க கம்ப்யூட்டர்ல என்ன ஹார்ட்வேர் இருக்குதுன்னு. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் அந்த ஹார்ட்வேருக்கு தகுந்த மாதிரி டிரைவர் ஃபைலை லோட் பண்ண முடியும். இப்ப NTLDRக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா, NTLDR boot.ini கால் பண்ணிச்சு. boot.ini யூசர் எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை NT லோடருக்கு சொல்லிடுச்சு. NT லோடர் ntdirect.com கால் பண்ணிச்சு. ntdirect.com உங்க கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் ஹார்ட்வேர் இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை NT லோடருக்கு சொல்லிடுச்சு. நம்ம XPயை செலக்ட் பண்ணிருக்கோம், அதனால பார்ட்டிஷன் 2க்கு போகணுங்கிறது NT லோடருக்கு தெரியும். உடனே NT லோடர் பார்ட்டிஷன் 2ல விண்டோஸ் டைரக்டரியில சிஸ்டம் 32ல NTOS கெர்னல்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை கால் பண்ணிடும். அந்த ஃபைலை கால் பண்ணும்போது உங்க கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் ஹார்ட்வேர் இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடும். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் ஃபைல் எல்லாம் லோட் பண்ண முடியும். இந்த NTOS கெர்னல்ங்கிற ஃபைல் தான் உங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கோர் ஃபைல்னு சொல்லுவோம். இன்னொரு வகையில சொல்ல போனா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது உங்களுக்கு இந்த கெர்னல் ஃபைல் தான். இந்த கெர்னல் ஃபைலை உங்களுக்கு HAL.dll ஃபைலை கால் பண்ணும். இந்த HALங்கிறது ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் டாட் டைனமிக் லிங்க் லைப்ரரின்னு பேர் இந்த ஃபைலுக்கு. இந்த ஃபைல் ரன் ஆகும். இந்த HAL ஃபைலை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிள்ல ஓரளவுக்கு இந்த ஃபைல் என்னங்கிறது புரியும். உங்க கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் இருக்குது. இந்த ஹார்ட்வேருக்கு மிஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். நம்ம பேசக்கூடிய ஆர்டினரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் எதுவும் தெரியாது. நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை இங்க லோட் பண்றோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல யூசர் ஒர்க் பண்றாங்க. யூசருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அப்ப யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கிட்ட இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாப்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபைலை சேவ் பண்ணுனா சேவ்ங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேருக்கு சொல்லணும், ஆனா இங்கிலீஷ்ல சொன்னா ஹார்ட்வேருக்கு புரியாது. அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாம சொல்லக்கூடிய ஒர்க்கை மிஷின் லாங்குவேஜா மாத்தி ஹார்ட்வேருக்கு சொல்லும். ஹார்ட்வேர் அந்த ஃபைலை சேவ் பண்ணும். சேவ் பண்ணிட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும் ஃபைல் சேவ் பண்ணிட்டேன்னு. அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் மிஷின் லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு ரன் ஆகும். இதை எப்படி பாக்குறீங்கன்னா, இந்த மிஷின் லாங்குவேஜ நம்ம ஒரு சைனீஸ் லாங்குவேஜ்னு பார்த்துக்குவோம். நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இங்கிலீஷ் தெரிஞ்ச நாம இந்த சைனீஸ்ட நேரடியா பேச முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்குவோம். இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு இங்கிலீஷும் தெரியும், சைனீஷும் தெரியும். அப்ப நாம இங்கிலீஷ்ல இந்த டிரான்ஸ்லேட்டர் சொல்ற ஒர்க்கை இந்த டிரான்ஸ்லேட்டர் சைனீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சைனீஷ்காரன்ட்ட சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சைனீஸ் சொல்றத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் தான் நமக்கும் இந்த சைனீஸ்க்கும் இடையில இருக்கிற இன்டர்மீடியேட்டர். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இங்கிலீஷ் தெரிஞ்ச நாம மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்ச கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறதுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு யூஸ் ஆகுது. 2000க்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரைட் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னா, நாம ஜெனரலா இன்டெல் பேஸ்டு கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப பாப்புலரான கம்ப்யூட்டர். வீடுகளில் அதுதான் அதிகமாக யூஸ் பண்றது.
கம்ப்யூட்டர்ல இன்டெல் பேஸ்டு கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, சன்னுடைய ஸ்பார்க் கம்ப்யூட்டர் இருக்குது, மேக் உடைய கம்ப்யூட்டர் இருக்குது, இது மாதிரி ஆப்பிள் கம்ப்யூட்டர், இது மாதிரி நிறைய வகையான கம்ப்யூட்டர் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இது வந்து வேற ஒரு மாடல் கம்ப்யூட்டர். அதாவது இந்த ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் டோட்டலாகவே டிஃபரெண்ட். அப்ப இந்த கம்ப்யூட்டருடைய மிஷின் லாங்குவேஜ்ங்கிறது வேற. ஏன்னா இதனுடைய பிளாட்ஃபார்மே வேறங்கிறதுனால மிஷின் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இந்த கம்ப்யூட்டருக்கு கொரியன் தான் தெரியும்னு பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இந்த கம்ப்யூட்டரில் லோட் பண்ண முடியாது. அதாவது இன்டெல் பிளாட்ஃபார்மை தவிர வேற ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ண முடியாது. ஏன் லோட் பண்ண முடியாதுன்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இங்கிலீஷும் சைனீஷும் தான் தெரியும். இந்த சைனீஷ் லாங்குவேஜில் இந்த கொரியன் லாங்குவேஜுக்காரங்க கிட்ட பேச முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹார்ட்வேரில் ரன் பண்ணுறதா இருந்ததுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை முதல்ல இருந்தே எழுதணும். இந்த ஏரியாவை கொரியன் லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி, அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஹார்ட்வேர் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி ரீரைட் பண்ணணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரீரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ 2000க்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த ஹார்ட்வேர்கிட்ட வேணா கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. புதுசாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹார்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைரெக்டாக ஹார்ட்வேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாது, நடுவில் ஹெச்ஏஎல்னு ஒரு லேயர் போட்டாங்க, ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்னு சொல்லிட்டு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணும். ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் தான் ஒரிஜினல் ஹார்ட்வேர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எழுதும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசர்கிட்டையும் இங்கிலீஷில் தான் பேசும். அதே மாதிரி ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர்கிட்டையும் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் இந்த இங்கிலீஷை மிஷினுக்கு புரியிற மாதிரி மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணும். இப்போ நம்ம ஏற்கனவே இதை வந்து சைனீஷ்னு பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இங்கிலீஷை அந்த சைனீஷாக மாற்றி இந்த ஹார்ட்வேர்கிட்ட பேசுது. அதே மாதிரி ஹார்ட்வேர் சொல்லக்கூடிய விஷயத்த யூசருக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வேற ஒரு ஹார்ட்வேருக்கு கொண்டு போகிறோம். அப்படி வேற ஒரு ஹார்ட்வேருக்கு கொண்டு போகும்போது, அதாவது பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரீரைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெண்டு பக்கமும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுது, அதனால அதை ரீரைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஹெச்ஏஎல் ஃபைலுங்கிறது ஒரே ஒரு ஃபைல், டிரான்ஸ்லேட்டர் ஃபைலு. இந்த ஃபைலை மட்டும் நான் மாற்றினா போதும். இந்த கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி இந்த ஹெச்ஏஎல் ஃபைலை மாற்றிடுறேன். அதாவது இந்த பக்கம் இங்கிலீஷில் பேசுது, உங்களுக்கு இந்த பக்கம் கொரியன் லாங்குவேஜில். அதாவது இந்த ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த மிஷினுடைய பிளாட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி சொல்லுது. அப்போ உங்களுக்கு ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எந்த ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்முக்கு வேணும்னாலும் போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஃபைலை மட்டும் மாற்றினா போதும். ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் ஃபைலை எந்த ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்மோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றினா உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ரீரைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே இன்டெல் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்கன்னா, தமிழ்லேயே சென்னையில் பேசக்கூடிய தமிழ் வேற, திருநெல்வேலியில் பேசக்கூடிய தமிழ் வேற. அதே மாதிரி இன்டெல்லையே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படி டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மதர் போர்டில் ஒரு ப்ராசஸர் இருந்ததுன்னா அது கூட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் கொஞ்சம் மாறும். மதர் போர்ட்லேயே ரெண்டு ப்ராசஸர் இருக்கிற மாதிரி எல்லாம், அதாவது ரெண்டு சிபியு, பிசிக்கல் சிபியு இருக்கிற மாதிரிலாம் மதர் போர்டு இருக்குது. அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்கள் மதர் போர்டை செக் பண்ணி அந்த மதர் போர்டில் சிங்கிள் சிபியு பிசிக்கல் சிபியு இருக்குதா, மல்டிபிள் பிசிக்கல் சிபியு இருக்குதாங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு சிங்கிள் சிபியூனா அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்ஏஎல் ஃபைலை லோட் பண்ணிடும். மல்டிபிள் சிபியூ இருக்கிற கம்ப்யூட்டர் இருந்தால் இந்த ஹெச்ஏஎல் ஃபைலை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடும். அப்போ உங்கள் சிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஹெச்ஏஎல் ஃபைல் இருக்கும். ஜென்ரலாக கம்ப்யூட்டரில் ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, ஏசிபிஐனா அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் அண்ட் பவர் இன்டர்ஃபேஸ் பிசின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய பிசி.
இதுலயே வந்து ஓல்டு டைப் பிசியில பாத்தீங்கன்னா ஏபிஎம் சொல்லுவோம், அட்வான்ஸ்டு பவர் மேனேஜ்மெண்ட் பிசின்னு. இப்போ நம்ம லேட்டஸ்டா எல்லாமே ஏசிபிஐ கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏசிபிஐ கம்ப்யூட்டர்லேயே பாத்தீங்கன்னா சிங்கிள் பிசிக்கல் ப்ராசஸர் இருக்கிற மாதிரி இருக்குது, மல்டிபிள் பிசிக்கல் ப்ராசஸர் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த சிங்கிள் ப்ராசஸர்னா டியூல் கோரு, குவாடு கம்ப்யூட்டர் எல்லாமே சிங்கிள் ப்ராசஸர் தான் வரும். ஏன்னா பிசிக்கலா உங்களுக்கு மதர் போர்டில் ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். அப்ப ஏசிபிஐல மல்டி ப்ராசஸர்னா அதுக்கு தனியா ஹெச்ஏஎல் ஃபைல் இருக்குது, யூனி ப்ராசஸருக்கு தனியா ஹெச்ஏஎல் ஃபைல் இருக்குது, ஆர்டினரி பிசிக்கு தனியா ஹெச்ஏஎல் ஃபைல் இருக்குது. இதே வந்து ஏபிஎம் கம்ப்யூட்டர்ல மல்டி ப்ராசஸருக்கு, சிங்கிள் ப்ராசஸருக்கு, ஸ்டாண்டர்ட் பிசிக்கு, உங்களுக்கு காம்பேக்டுக்கு தனியா, இது மாதிரி நிறைய ஃபைல் உங்க சிடில இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணும்போது உங்க மதர் போர்டு எந்த டைப்புங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹெச்ஏஎல் ஃபைலை லோட் பண்ணும். HAL.dll லோட் பண்ண பிறகு உங்களுடைய சிஸ்டத்துடைய ரிஜிஸ்ட்ரி ஃபைல்ஸை லோட் பண்ணும். ரிஜிஸ்ட்ரி வந்து சிஸ்டம் ரூட்ல, சிஸ்டம் 32ல, கான்ஃபிக்ல சிஸ்டம்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணி முடிஞ்சதும் டிரைவர் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணும். என்னெல்லாம் டிரைவர் ஃபைல் லோட் பண்ணுங்கிறத ntdedict.com செக் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் ஃபைல்லாம் லோட் பண்ணும். லோட் பண்ணி முடிஞ்சதும் லாகின் ஆகிறதுக்கு கெர்னல் வந்து winlogon.exe ஃபைலை கால் பண்ணும். இந்த winlogon.exe ஃபைலு lsass.exe ஃபைலை கால் பண்ணும். இதுதான் வந்து லோக்கல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபைலு. இந்த ஃபைல ரன் ஆனதும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சு கம்ப்யூட்டர்ல லாகின் ஆயிடுவீங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸ் டீடைல்ஸ் எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா பாக்குறோம்னா, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபைல் மிஸ் ஆனா எந்த மாதிரி எரர் வரும்னு தெரிஞ்சாதான் அந்த ஃபைலை சிடில இருந்து காப்பி பண்ணி போட முடியும். அப்ப மாஸ்டர் பூட் ரெக்கார்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எந்த மாதிரி மெசேஜ் வரும், பூட் ரெக்கார்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எந்த மாதிரி மெசேஜ் வரும், இந்த ஒவ்வொரு ஃபைலுக்கும் எந்த மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர் பூட் ரெக்கார்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் எம்பிஆர்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி மாஸ்டர் பூட் ரெக்கார்டு சரி பண்ணலாம். இந்த ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப எக்ஸ்பியில தான் நம்ம பார்த்துருக்கோம் என்னெல்லாம் ஸ்டார்டிங் ஃபைல்ங்கிறது. விண்டோஸ் 7ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் 7ல உங்களுக்கு boot.ini NTLDR ஃபைல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்ப விண்டோஸ் 7 எப்படி பூட் ஆகுதுன்னு ஒரு சிம்பிளா சொல்றதா இருந்தா, லினக்ஸ்ல grub எப்படி ரன் ஆகுதோ அந்த மாதிரி தான் சுமாரா விண்டோஸ் 7 ரன் ஆகும். நம்ம விண்டோஸ் 7 கிளாஸ்ல விண்டோஸ் 7ல என்னெல்லாம் பூட்டிங் ஃபைல் இருக்குது, மல்டி பூட்ல விண்டோஸ் 7 எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த ஃபைல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல எந்த லொகேஷன்ல இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். மை கம்ப்யூட்டர்ல சி டிரைவ் ஓபன் பண்றோம். சி டிரைவ்ல எல்லா ஃபோல்டரையும் ஃபைல்ஸையும் காட்ட சொல்லணும். அதுக்கு ஹிடன் ஃபைல்ஸை காட்ட சொல்லிட்டு ஓகே கிளிக் பண்றோம். இதுல NT லோடரு, ntdedict.com, boot.ini இந்த 3 ஃபைலும் உங்களுக்கு 2000 ப்ரொஃபஷனுக்கும் அதுதான் காமனான ஃபைலு, எக்ஸ்பிக்கும் அதுக்காக காமனான ஃபைல். இந்த 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் காமனான ஃபைலு இந்த 3 ஃபைல். இந்த 3 ஃபைல் எந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்குதோ, அதாவது எந்த பார்ட்டிஷன் இருக்குதோ அதை வந்து நம்ம சிஸ்டம் பார்ட்டிஷன் சொல்லுவோம். இந்த 3 ஃபைலும் சி டிரைவ்ல இருக்குது. அதனால 2000 ப்ரொஃபஷனுக்கு சிஸ்டம் பார்ட்டிஷன் சி டிரைவ். இதுக்குள்ளாரதான் WinNTங்கிற ஃபோல்டர் இருக்குது. இந்த WinNT ஃபோல்டர்ல சிஸ்டம் 32, அதுக்குள்ளாரதான் கெர்னல் ஃபைல் எல்லாமே 2000 ப்ரொஃபஷனலுக்கு இருக்கும். அப்ப அந்த பார்ட்டிஷனை நம்ம வந்து பூட் பார்ட்டிஷன் சொல்லுவோம். அந்த பூட் பார்ட்டிஷன் நமக்கு சி டிரைவ் தான் 2000 ப்ரொஃபஷனுக்கு. ஆனா எக்ஸ்பியை பொறுத்தவரை சிஸ்டத்துக்கு தேவையான ஃபைல் இங்க இருக்குது. அதனால சிஸ்டம் பார்ட்டிஷன் சி. ஆனா பூட்டிங்க்கு தேவையான ஃபைல்ஸ், அதாவது விண்டோஸ் ஃபோல்டர், சிஸ்டம் 32 ஃபோல்டர்லாம் டி டிரைவ்ல இருக்குது. அப்ப டி டிரைவ் தான் உங்களுக்கு பூட் பார்ட்டிஷன். நீங்க சிங்கிள் ஓஎஸ் யூஸ் பண்றதா இருந்ததுன்னா சி டிரைவ்லயே தான் இந்த பூட்டிங் ஃபைல்ஸ், சிஸ்டம் ஃபைல்ஸும் இருக்கும், பூட்டிங் ஃபைல்ஸும் இருக்கும். அப்ப சிஸ்டம் பார்ட்டிஷனும் பூட்டிங் பார்ட்டிஷனும் உங்களுக்கு ஒரே பார்ட்டிஷன். ஆனா எக்ஸ்பியை பொறுத்தவரை சிஸ்டம் பார்ட்டிஷன் சி, பூட் பார்ட்டிஷன் டி. இந்த செக்ஷன்ல டூல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் லோட் பண்றதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.